வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்மளோட லாஸ்ட்டு ஃப்ரைடேக்கான அனாலிசிஸை பார்க்கலாம் நிஃப்டி 50க்கு. நம்ம வந்து ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத வந்து யார் யாரெல்லாம் வந்து இதை பார்த்து ட்ரேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட செட்டப் வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. எப்பவும் போல் நம்ம செட்டப் வந்து லாஸ்ட் டேயும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்குங்க. நிஃப்டி 50யில் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சேம் பேங்க் நிஃப்டிலையும் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருங்க. லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிலாம் வந்து ட்ரேடே கிடைக்கல. தேர்ஸ்டே வெனஸ்டே 2 நாளுமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடே வந்து நம்ம செட்டப் வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமாக கவர் அப் கொடுத்துருச்சுங்க. நம்ம அதுக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா அதுக்கான லிங்க் வந்து என்ட்ரி எக்ஸிட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கெங்கே எடுக்கிறோம், நம்ம எந்த இடத்துலலாம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணுன்றதும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்க, நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நாம் என்ன செட்டப் கொடுத்தோமோ அது நியரஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அந்த லைனை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்துச்சுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் தெரியணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கலங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு சேம் நமக்கு 2366 டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துச்சுங்க. நமக்கு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். இந்த கேண்டலில் என்ட்ரி ஆனோங்க. 23611 என்ட்ரி ஆனோம். 120 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டு 23493ல் லாஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர்ற மாதிரி நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நமக்கு 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 23528ல் மறுபடியும் ரிவர்சல் கிடச்சிருக்கு. கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். சேம் 23564ல் என்ட்ரு ஆனோம். இங்கே இருந்து ஒரு 130 பாயிண்ட்ஸுங்க. 130 பாயிண்ட்ஸ் செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நம்ம 130 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். 23652ல் என்ட்ரி ஆனோம். ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து எப்பயுமே என்னங்க அந்த லைனில் உள்ள கேண்டிலோட மேக்ஸிமம் ஹையில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. வெறும் 20 பாயிண்ட்ஸ் நமக்கு லாஸுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 23647ல் என்ட்ரி ஆகிருக்கோம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட ஹை வச்சுருப்போம். இங்கே இருந்து நமக்கு 23443 வரைக்குங்க ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபோர்த்து ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு 120 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேட் 130 பாயிண்ட்ஸ், தேர்டு ட்ரேட் 20 பாயிண்ட்ஸ் வந்து லாஸுங்க. அதனால் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து 230 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 ட்ரேடு சேர்த்து 230 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. ஃபோர்த்து ட்ரேடு வந்து 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. டோட்டலாக வந்து நமக்கு 430 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50ல் மட்டும் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இது போல் செட்டப் வந்து நம்ம சேனலை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து நம்மளோட செட்டப்பை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்துச்சுங்க. மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம லைனை வந்து பர்ஃபெக்டாக டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேடு எதுவும் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியும்னா நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்க. இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் வந்து 50553 வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ரிவர்சல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுங்க. ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 50409ல் வந்து என்ட்ரி ஆகிருக்கோம்.
இங்கே என்ட்ரி ஆகி நமக்கு வந்து 350 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணி 50042 வரைக்கும் 350 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட். சேம் செகண்ட் ட்ரேட் நமக்கு இங்கே எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ரிவர்சலில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட செட்டப் வந்து செகண்ட் ட்ரேடும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. 50227 இங்கே என்ட்ரி ஆகி சேம் வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து 50463 வரைக்கும் 250 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லோவில் புக் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்டிகுலராக இந்த லைனை இது டச் பண்ணவே இல்லை. நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலை. ப்ராஃபிட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கு. 50463 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. சேம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஒரு ரிவர்சல் எதுவும் கிடைக்கல. ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. 5027 ஒன்றா பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் இந்த இடத்துல கிடச்சிருக்குங்க. நம்ம என்ட்ரி ஆனோம். 50174 என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகி இதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில், இதுதான் லைனோட கான்டாக்டில் இருக்குது. இந்த கேண்டிலோட வைக்கலாம், இல்லைவங்க நான் இதுவும் வைக்கலாம். ஏன்னா ரெட்டுனால இது கூட வைக்கிற சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதையும் வச்சுருவோம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்குது. அதனால் இதே வச்சுருவோம். ஏன்னா ரிவர்ஸ் வந்தாலும் கம்மியான பாயிண்டில் வரும்னு நம்ம இது தான் வைப்போம். இது வந்து ஒரு டிப்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 50174 என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து எங்கே வரைக்கும்னா 49871 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் 30 பாயிண்ட்ஸ் 350, அதாவது 350 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து 350 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். தேர்டு ட்ரேடு வந்து நமக்கு 300 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம 900 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. இது போல் செட்டப் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வீடியோவை வந்து அனாலிசிஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்போ ட்ரேடு எடுக்க முடியும் அப்படின்னு தெரியும். கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணுறன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். செட்டப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் தெரியணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் அப்படின்ற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரியும். நம்மளோட செட்டப் வந்து அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த செட்டப்பை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம செட்டப் வந்து மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த ஃபார்முலாவில் போகும். ப்ளஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் வந்து மந்த் எண்டில் தான் பார்ப்போம். டெய்லி பேசிஸ் கிடையாது. நிஃப்டி 50ல் 4, பேங்க் நிஃப்டியில் 4. இதுக்கு மேலே நம்ம ட்ரேடும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அனாலிசிஸோட ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறோம், எப்படி வந்து என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து அனாலிசிஸை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகேங்க. நேற்று நம்ம கொடுத்த செட்டப்ஸில் டவுன் ட்ரெண்டுக்கான 49235 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து 49154 நம்ம என்ட்ரி ஆனோம். 49154 என்ட்ரி ஆகி நமக்கு வந்து 48817 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 320 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடில் நம்ம 320 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நம்ம ஆனால் என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். ரீசன் ஏன் அப்படின்னா நம்மளோட செட்டப் லைனாக டச் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து 48906 பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குங்க. 48972 நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 48972 என்ட்ரி ஆகிட்டு 4916 வரைக்கும், அதாவது 49196 வரைக்கும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க செகண்ட் ட்ரேடில். ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து 320, செகண்ட் ட்ரேடில் வந்து 230ங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயே வந்து நம்ம 550 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிட்டர்ன் பிரேக் அவுட், திரும்பி ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். 49037 என்ட்ரி ஆகிருக்கோம்.
49. ஆனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் எடுத்திருப்போம். எல்லா ட்ரேட்லேயும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு என்ட்ரியும் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நம்ம இங்கேயே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 90 பாயிண்ட்ஸில் ரிட்டர்னில் போய் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க செகண்ட் ட்ரேட். சரிங்களா, அதாவது தேர்ட் ட்ரேட் வந்து 90 பாயிண்ட்ஸில் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ட்ரேட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கு. அதாவது 49323ல் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். நாம் இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸை செட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து 49686 வரைக்கும் ஒரு பிக் ப்ராஃபிட்டுங்க. 360 பாயிண்ட்ஸுங்க. டோட்டலாக ஃபோர்த்து ட்ரேடு நமக்கு 360 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகி அதில் ஒரு 90 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதனால் அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 1020 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் பண்ணியிருக்கோங்க. நம்மளோட செட்டப் எவ்வளோ அக்யூரஸியாக வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம ஃபோர்த்து ட்ரேடுக்கு அப்புறமும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் கிடச்சிச்சு. இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்க. ஆனால் நம்ம செட்டப் படி இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகே, நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். இங்கே கிடச்சிருந்தாலும் நம்ம ஃபோர்த்து ட்ரேடுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். சரிங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்குங்க. இங்கே நமக்கு கிடைக்கல, ஆனால் ரிட்டர்ன் இங்கே இருந்து மறுபடியும் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம 4 ட்ரேடுக்கு மேலே எடுக்க மாட்டோம். மறுபடியும் இங்கே இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. சரிங்களா, ஆனால் நம்ம செட்டப் படி ஃபஸ்ட்டு 4 ட்ரேடுக்கே வந்து நம்ம 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் நம்ம செட்டப் லைனில் தான் க்ளோஸும் ஆகிருக்கு. நம்மளோட செட்டப் பாயிண்ட்ஸை பாருங்கள். இது ப்ராப்பராக 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சடனாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, இனி பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். நிஃப்டிலேயும் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருச்சுங்க. இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சி நம்ம இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகி நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருப்போம். ஆல்மோஸ்ட் 23004ல் என்ட்ரி ஆகிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு 23810 வரைக்கும் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேலே நம்ம 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஆனால் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. 30 பாயிண்ட்ஸில் நம்ம ஸ்டாப் லாஸ் செகண்ட் ட்ரேடு ஆயிடுச்சுங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடு வந்து நம்ம இங்கே ரிவர்சல் ஒன்று கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. தேர்டு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ட்ரேடும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரேடு மட்டும் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேடு 30 பாயிண்ட்ஸ், தேர்ட் ட்ரேடு 30 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் ட்ரேட் 30 பாயிண்ட்ஸ். மூணும் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி 90 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு லாஸு. இருந்தாலும் நமக்கு நிஃப்டி 50ல் 110 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் 1000 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50ல் 120 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தாங்க. இதை விட பர்ஃபெக்டாக, ஏன்னா நம்ம செட்டப்பை பாருங்கள். நம்ம செட்டப்பை ப்ராப்பராக பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் கிடச்சி ப்ராப்பராக ஃபஸ்ட்டே 200 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு கேண்டில் ரிவர்சலில் வந்ததுனால நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா, இந்த கேண்டில் இல்லை அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கில் வெளியே வந்திருப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து டெய்லி நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறோம். அதனால் இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் நம்ம எடுத்த 4 ட்ரேடுக்கு அப்புறம் உள்ள செட்டப்பையும் பார்ப்போம். இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. திருப்பி இங்கே இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க கால் சைடு. அதே மாதிரி அங்கேருந்து ரிவர்சர்லேயும் ஒரு 150 பாயிண்ட்டு ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. நம்மளோட செட்டப்பை பாருங்கள், பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. இந்த மாதிரி வேறு யாராலையும் இந்த செட்டப் கொடுக்க முடியாதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நாம் இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கு ரீசன் தெரியணுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப்ஸ் வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நம்ம கொடுத்த செட்டப் வந்து இது வரைக்கும் வந்து
மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம செட்டப்பை வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நேற்று நம்ம கொடுத்துருந்த செட்டப் வந்து நேற்றுக்கான நிஃப்டி 50யோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 23090 ரிவர்சல் நமக்கு கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். 23020 என்ட்ரி ஆனோம். ஆனால் வந்து சடனாக நெக்ஸ்ட் கேண்டில்லேருந்தே அது ரிவர்ஸ் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம எந்த ஒரு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி ஆக போகிறது கிடையாது. 23062 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா 23090 மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சு. 23111 நம்ம என்ட்ரி ஆனோம். நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 232 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டுங்க. செகண்ட் ட்ரேடில் நமக்கு 120 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இங்கே என்ட்ரி ஆகிருக்கும், இங்கே வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு நடுவில் இதெல்லாம் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதனால் கண்டினியூஸாக நமக்கு தேர்ட் ட்ரேடு வந்து செகண்ட் ட்ரேடு வந்து 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்கு. நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான தேர்டு ட்ரேடில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். 23182 என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து 23020 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. சேம்ங்க இந்த எண்டு டு இந்த எண்டு. அப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 160 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, அதை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு டோட்டலாக நிஃப்டி 50ல் அடுத்த 2 ட்ரேடில் 120 160 கிடச்சி நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 240 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு குட்டான ப்ராஃபிட்டுங்க நிஃப்டி 50யை பொறுத்தளவு. ஓகே, இனி வந்து நம்ம நாளைக்கு வந்து நிஃப்டி 50யோட செட்டப்ஸாக பார்ப்போம். நீங்கள் நம்ம ஃபுல் வீடியோவையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எங்கே என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 49504 டவுன் சைடு நம்ம என்ட்ரி ஆனோம். ஆனால் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டில்லேருந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுங்க. 49634 ஹிட் ஆகி ஆல்மோஸ்ட் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். சேம் வந்து இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம என்ட்ரி ஆகியிருக்கோம். இங்கே இருந்து 49709 இதிலேருந்து நமக்கு என்ட்ரி ஆகிருக்கோம். திருப்பி இதுவும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு 49754 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் தாங்க. 50 பாயிண்ட்ஸ்லேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டோம் செகண்ட் ட்ரேட். திருப்பி தேர்ட் ட்ரேடில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, என்ட்ரி ஆனோம். 49818 என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த கேண்டலோட லோவை செட் பண்ணியிருந்திருப்போம். 49723 செட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இதுவும் ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி 100 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடு ஒரு பிரேக் அவுட் கிடச்சி நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம வந்து 49708 என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு ப்ராஃபிட் எங்கே வரைக்கும் புக் ஆகிருக்குன்னா 49276 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 450 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். அதாவது ஃபோர்த்து ட்ரேடில் நமக்கு 450 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேடில் 200 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. செகண்ட் ட்ரேடில் 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். தேர்ட் ட்ரேடில் ஒரு 100 பாயிண்ட்டு, டோட்டல் 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் மட்டுமே ஹிட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளோட ஃபைனல் ட்ரேடு வந்து 450 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்து நமக்கு அந்த 250 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸையும் ரிகவர் பண்ணி நமக்கு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இன்றைக்கி மார்க்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நிஃப்டி 50ல் ஒரு 240 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட்ஸ், டோட்டல் வந்து நமக்கு 450 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். இந்த அளவுக்கு அக்யூரஸியாக ப்ராப்பராக வேலை செய்கிற மாதிரி வேறு யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாது. நம்ம மட்டும்தான் ப்ராப்பரான செட்டப் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம செட்டப்பை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸை